ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். எல்லோரும் லெசன் படிச்சிங்கன்னா அதுக்கு படித்து முடித்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பாருங்கள், கட்டாயம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கிடச்சிருக்கும். பட் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா லெசன் வைஸ் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ப்ளஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் என்னென்ன லெசன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து லெசன் வைஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டலாக வந்து ஒரு 25 லெசன்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெசன் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த கொஷினை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு லெசன்லேருந்து உங்களுக்கு எப்படி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே முக்கியமான லெசன் தான். நீங்கள் இதை ஒரு லெசனை படிச்சுட்டு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு ஓகே, ஸோ இதுலேருந்து இப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ என்னென்ன லெசன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 25 லெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலெக்ஷனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, தென்னிந்திய பண்பாட்டு இருக்கு இல்லையா, தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி, அதுக்கப்புறம் லோக்பால் மற்றும் லோக் அதாலத் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், இந்திய மக்கள் தொகை, இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள், இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் காலநிலை, இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி, உள்ளாட்சி அரசாங்கம், ஊரக பொருளாதாரம், குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், டெல்லி சுல்தானியம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றம், தேசியம் காந்திய காலகட்டம், பாமினி விஜயநகர பேரரசு இருக்குல்ல அசாது, அதுக்கப்புறம் மத்திய அரசு, மராத்தியர், மாநில அரசு, முகலாயர்கள், வளங்கள், வேளாண்மை. ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 25 லெசன்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனாக படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக வந்து பார்க்கலாம். ஸோ இது பிடிஎஃப்கான லிங்க் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கொஷின் வந்து தேவைப்படுதோ, அதாவது நீங்கள் எந்த லெசன் படித்து முடிச்சுட்டு எது தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு லெசன் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு இந்த லெசன்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 36 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? 36 பேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இந்திய அரசியலமைப்புலேருந்து கேட்ட ஒவ்வொரு கொஷினும் வந்து தனியாக கட் பண்ணி இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் இருக்குது. 25 லெசனுக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த லெசன் தேவைப்படுதோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப 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 முக்கியம். அதை பார்த்தா தான் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு எல்லோரும் புக்கை படிக்கிறதோடு விட்டுறாமல் ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இப்போ டேரெக்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கூட கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை எல்லோரும் கட்டாயம் பாருங்கள். ஸோ இதே மாதிரி 25 லெசன்ஸுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்கள் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.